friends, welcome to Ronnie Taylor's Progress Design Canada material தான் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஜரி த்ரெட்டால செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்துர்க்கேன். அதே மாதிரி சிங்கிள் த்ரெட்ல போடுறோம். செயின் ஸ்டிட்ச் வந்து எப்பவுமே ஜரி த்ரெட்ல வந்து சிங்கிள் த்ரெட்ல போடுங்க. ஒரு த்ரெட்ல மட்டும் நாட் போட்டு வச்சிருக்கேன். நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா லைன், அந்த லைனில் கரெக்டாக வர்ற மாதிரி போடணும். செயினோட அளவு வந்து ஒன்று போல் இருக்கிற மாதிரிக்கு, ஒன்று பெருசாகவோ ஒன்று சின்னதாகவோ இருக்க வேண்டாம். உங்களுக்கு ஆரி நீடில் போட்டால் தெரிஞ்சால் கூட போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் வந்து நான் 2 லைன் போட்டிருக்கேன். 2 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். பீட்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமாக போட வேண்டாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பீட்ஸ்க்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். நிறைய எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் போட்டுக்கலாம். திரும்ப நம்ம 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபோர் பீட்ஸ் எடுத்துட்டு 2 பீட்ஸ்க்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். பீட்ஸ் வந்து நெருக்கமாக இல்லாத மாதிரி சரி பண்ணி போடுங்க. கரெக்டாக வரணும். ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பீட்ஸ் நீட்டாகவே வராது. இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபுல் லைனுமே போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் போட்டுட்டு நம்ம அடுத்த லைன் வந்து செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். செயின் ஸ்டோன் போட்டுட்டு நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே ஃபேப்ரிக்ல போடாமல் தான் போட்டோம், அதனால் வந்து சைடு ஸ்டிச் போடணுட்டு இல்லை. இதுக்கு மட்டும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ரெண்டு செயினுக்கு இடையில நம்ம ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம எங்கே ஆரம்பிக்கமோ முடிக்கிற இடம் வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு சில்க் த்ரெட்டில் நான் வந்து 6 + 6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம ஸ்லீவோட செட்டர் பகுதியில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம குட்டி ஃப்ளவர் மாதிரி போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீடிலோட காது வந்து இந்த இருக்குலையா ஹோல் இருக்கு பாருங்கள், இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு வந்து எல்லா த்ரெட்டும் உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரெஞ்ச் நாட் போடுறப்போ த்ரெட்டு வந்து ரொம்ப தனித்தனியாக இருக்க வேண்டாம். த்ரெட்டை லெஃப்ட் ஹேண்ட் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. முடிச்சு வந்து ரொம்ப டைட் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நீடில் வந்து உள்ளே இறங்கும். ரொம்ப டைட்டாக இருக்க வேண்டாம். த்ரெட்டை கொஞ்சம் இந்த மாதிரி பாருங்கள், முடிச்சு போட்டுக்குள்ளே இதில் வந்து கொஞ்சம் லூஸ் ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி 5 இதழ் வர்ற மாதிரிக்கு போடணும். ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு இதில் வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன்.
3 சுகர் பீடும் ஒரு பியலும். இந்த மாதிரி எடுத்துட்டு நீடில் வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். திரும்ப இதுலேயும் நம்ம 3 சுகர் பீட்ஸும் ஒரு பியல் எடுத்துக்கலாம். போட்டுட்டு நம்ம பீட்ஸ்க்கும் பியலுக்கு இடையில வந்து ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரெண்டும் ஒன்று போல் வர்றது மாதிரி போடுங்க. நம்ம இதில் போட்டுக்கலையே அதே மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம இங்கே போட்டோம், இதில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஃபுல் 4 பக்கம் போட்டிருக்கோம். இப்போ இதுலேருந்து ஒரு அரை இன்ச் தள்ளி நம்ம இங்கே எப்படி போட்டிருக்கோம் ஃப்ரெஞ்ச் நாட் அதே மாதிரி போட்டுக்கலாம். ஃபுல்லுமே நெக் ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் வரும். இந்த சில்க் த்ரெட் நான் வந்து 6 + 6 12 ஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே எடுத்துக்கொள்ளே அதே மாதிரி தான் இதுலேயும் எடுத்திருக்கேன். எடுக்கிறது வந்து சென்டரில் எடுங்க. அப்போ எல்லா இதுக்குமே 5 இதுக்குமே நம்ம வந்து இதிலேருந்து எடுக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். குட்டி ஃப்ளவர் மாதிரி நீட்டாக அழகாக இருக்கும். போட்டுட்டு நம்ம இதில் போட்டோம் இல்லையா அதே மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். ஃபுல்லுமே இதே மெத்தடில் தான் வரும். இந்த 2 லைனும் இந்த 2 லைன் வருது பாருங்கள், இந்த 2 லைன் இதை போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒர்க் இது. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஸ்லீவுக்கு வந்து சேம் மெத்தடில் தான் வரும். இந்த மாதிரி பார்டர் லைன் போட்டுட்டு அங்கே நம்ம பீட்ஸ்லாம் போட்டுக்கலாம். இது போட்டிங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.